பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தை 2. ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் தளர்ந்து போனேன். ஆண்டவரே என்னை குணமாக்கி அருளும், ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உபவாச நாட்களிலே தேடி வந்திருக்கக்கூடிய உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக. அது உங்கள் பொருளாதார ஆசீர்வாதமாய் இருக்கலாம், உடல் பூர்வமான ஆசீர்வாதமாக இருக்கலாம். எதை குறித்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து முழு மனதோடு அவரிடம் கேட்கிறீர்களோ அவற்றை நிறைவாக இந்த நாளில் உங்களுக்கு அவர் தருவதற்கு சித்தமாய் இருக்கின்றார். நீங்கள் விசுவசிக்க வேண்டும். இந்த நாளில் என் ஆண்டவரிடம் நான் ஜெபிப்பேன், என் ஆண்டவர் எனக்கு இதை செய்வார், என் ஆண்டவர் இந்த நாளிலே அவர் எனக்கு செய்யும் பொழுது நான் அவருக்கு சாட்சியாய் இருப்பேன் என்று நீங்கள் அவரிடம் ஒப்புரவாக வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் உங்களிடம் எதையும் எதிர்பார்ப்பது இல்லை. ஆனால் என்னுடைய பிள்ளைகள் என்னிடம் வந்து பேசும் பொழுது, என்னோடு உறவாடும் பொழுது நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று அவர் நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார், சொல்லுகின்றார். எனவே இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களினால் நிரப்ப பிரியமாயிருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஆண்டவரை நோக்கி கேட்க வேண்டும். ஆண்டவரே என்னை குணமாக்கும். அது உங்களுடைய உள்மன காயமாய் இருக்கலாம், உங்களுடைய ஆன்மீக காயமாக இருக்கலாம், அல்லது உடல் பூர்வமான காயமாக இருக்கலாம், உங்களுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய காயமாக இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு காயமாக இருந்தாலும் அவற்றை ஆண்டவரிடம் இந்த நாளில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்றால் நாம் அவரிடம் ஆண்டவரே இதோ இருக்கிறேன் என்று சொல்லி அவரிடம் நாம் கடந்து வர வேண்டும். பாருங்கள், 1 சாமுவேல் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அங்கே சாமுவேல் என்கின்ற அந்த சிறுவன் அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் அவரை கூப்பிடுகின்றார். அந்த சிறுவனுக்கு தெரியவில்லை ஆண்டவராகிய கடவுள் தான் தன்னை கூப்பிடுகிறார் என்று. ஆனால் 3வது முறை கூப்பிடும் பொழுது அங்கு இருந்த ஏலி என்று சொல்லக்கூடிய அந்த குருவானவர் சொல்லுகின்றார், இனி யாராவது கூப்பிட்டால் ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லும் என்று சொல்லி அந்த சிறுவனும் ஆண்டவர் கூப்பிடும் பொழுது அவ்வாறு சொல்லுகின்றார். ஆண்டவர் அவரோடு பேசுகின்றார், இவரும் ஆண்டவரோடு பேசுகின்றார். பாருங்கள், எவ்வளவு ஒரு அருமையான ஒரு தருணம். இதே போல் அனுபவமும் நம்மளுடைய வாழ்க்கையும் வேண்டும் அல்லவா? அப்படி வேண்டுமே என்றால் நாம் ஆண்டவரோடு பேசக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாடி வர வேண்டும். நீங்கள் ஆண்டவரை தேடி இமயமலைக்கோ வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் இருந்து முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். உங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்து கொண்டு புடை சூழ ஆண்டவர் உங்கள் நடுவில் வந்து இறங்குவார். எனவே அப்படி வரக்கூடிய ஆண்டவரிடம்தான் நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ சோர்ந்து போய் இருக்கின்றாயா? நீ தளர்ந்து போய் இருக்கின்றாயா? நீ வலுவிழந்து போய் இருக்கின்றாயா? உன்னை குணமாக்க நான் இதோ வருகிறேன் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், ஆண்டவராகிய கடவுள் தாமே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறார் என்றால் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீர்களோ, யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவரே குணமாக்க கடந்து வாரும். அவர்கள் ஐசியூவில் இருக்கலாம், அவர்கள் சுய நினைவை இழந்து போய் இருக்கலாம், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். அவர்களுக்காக இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். இந்த வார்த்தையை திருப்பாடல்கள் 6:2 சொல்லி சொல்லி ஜெபியுங்கள். உண்மையிலே ஆண்டவர் அவர்களை குணமாக்குவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 25வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை, என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களில் இருந்தும்
கண்ணீரை துடைத்து விடுவார். தன் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. பாருங்கள், ஒரு அற்புதமான இறை வார்த்தை ஒரு தேனை போல் இருக்கின்றது. சில நேரங்களில் நம்முடைய பாவங்களை எரிக்கக்கூடிய ஒரு தீயாய் அக்னியாய் இருக்கின்றது. எனவே இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லி சொல்லி ஜெபியுங்கள். அவருடைய வார்த்தையின்படி ஜெபிக்கும் பொழுது வாழ்வான தெய்வம், வார்த்தையான தெய்வம் உண்மையிலும் உண்மையுமாக உங்களை குணப்படுத்துவார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 27வது வசனத்தில் இருந்து 31வது வசனம் வரை ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. பார்வையற்றோர் இருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படுகிறார்கள். அவர்கள் பார்வையற்று போய் அந்த தெரு ஓரத்தில் இருந்து பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு ஆர்ப்பரிப்பு சத்தம் கேட்கின்றது. அநேக பேர் பெரும் கூட்டமாக போகிறார்கள். அதை கேட்ட உடனே அவர்கள் அங்கு இருந்த மக்களிடம் கேட்கிறார்கள், ஏன் இவ்வளவு மக்கள் போகிறார்கள், என்ன ஒரு சத்தம் என்று சொல்லி. அப்பொழுது அவர்கள் கேட்கும் பொழுது அங்கு இருந்த ஒரு நபர் ஒருவேளை சொல்லி இருந்திருக்கலாம், நாசரேத்து ஊராகிய இயேசு இந்த இடத்தில் கடந்து செல்கிறார் என்றும். உடனடியாக அவர் எதையும் பொருட்படுத்தவில்லை. பாருங்கள், 27வது வசனம் மத்தேயு 9:27 சொல்லப்பட்டு இருக்கின்றது. உடனடியாக கூக்குரல் இட்டு அவரை நோக்கி கூப்பிட்டார்கள், தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கத்தத் தொடங்கினார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆயிரக்கணக்கான மக்கள் நடந்து செல்கிறார்கள். அதில் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய பார்வையற்ற மனிதர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த கூக்குரல் அவருடைய காதில் விழுகின்றது. உடனடியாக அவர் அங்கு நிற்கின்றார். அவரால் கடந்து செல்ல முடியவில்லை. அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்ட உடனே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் அந்த இடத்தை விட்டு அவரால் கடந்து செல்ல முடியவில்லை. உடனடியாக திரும்பி வந்து அந்த பார்வையற்றவர்களை பார்த்து, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார். நாங்கள் பார்வை பெற வேண்டும் என்று சொன்னார்கள். உடனடியாக அவர்களுக்கு பார்வையை கொடுத்தார். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு அற்புதம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிடுகின்றேன், ஆனால் என்னுடைய கூக்குரல் இன்னும் ஏன் ஆண்டவருடைய காதில் விழவில்லை என்கின்ற ஒரு ஏக்கத்தோடும் எண்ணத்தோடும் இருக்கலாம். பிரியமானவர்களே, உங்களிடம் தவறு இருக்குமே என்றால் நீங்கள் கூப்பிடக்கூடிய குரல், உங்களுடைய சத்தம் கடவுளுடைய காதில் விழாது. சாத்தான் எளிதாக அதை பறித்துக் கொள்வான். எனவே இந்த நாளிலே, இந்த தவச நாட்களிலே, நான் தவம் இருப்பதற்கு முன்பாக உபவாசம் இருந்து உங்களுடைய பாவங்களை ஆய்ந்து அறிந்து குருவானவரை தேடி போய் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள். உங்களுடைய பங்கு தந்தையை போய் சந்தியுங்கள். நான் ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். இந்த நாளிலே நான் பாவத்திற்காக மனம் அருந்தி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி உண்மையிலே நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களுடைய காயங்களையும் நோய்களையும் குணமாக்குவார். ஆண்டவர் உங்களை குணமாக்கும் பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டு. எரேமியா 14:14 சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரே என்னை நலமாக்கும், நானும் நலமடைவேன், என்னை விடுவியும், நானும் விடுதலை அடைவேன், ஏனெனில் நீரே என் புகழ்ச்சிக்குரியவர் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, புகழ்ச்சிக்குரிய தெய்வம் நமது நடுவில் இருக்கின்றார். எனவே சில மணித்துளிகள் அவரை நோக்கி விசுவாசத்தோடு மன்றாடுவோமா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே விசுவாசத்தோடு உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். எங்களை குணமாக்கும் ஆண்டவரே, பல வகையில் எங்களுக்கு குணமாக்கக்கூடிய வல்லமை தேவைப்படுகின்றது. குணமாக்கக்கூடிய காரியங்கள் நடைபெற வேண்டி இருக்கின்றது. தகப்பனே, அந்த நாளிலே பார்வையற்ற இருவர்கள் உம்மை நோக்கி, இயேசுவே தாவீதின் மகனே எங்கள் மீது இறங்கும் என்று சொல்லி கேட்ட உடனே, கூப்பிட்ட உடனே அந்த கூட்டத்தின் நடுவில் இருந்து அவருடைய குரலை கேட்டு அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தீரே. அதே போல் அநேக மக்கள் நலமடைய வேண்டும் தகப்பனே. இந்த நாளில் உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்பி வந்து இருக்கிறார்கள். அவர்களை குணமாக்கும் ஆண்டவரே. ஏழை எளிய மக்கள் இந்த நாளிலே வலுவிழந்து போய் இருக்கிறார்கள், தளர்ந்து போய் இருக்கிறார்கள். அவர்களை தேடி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் பலப்படுத்தும், பலவீனங்களை எடுத்து மாற்றும்,
உமது வல்லமையும் இரக்கமும் கூட கடந்து வரட்டும். அவர்கள் இந்த நாளில் உமது பிள்ளைகளாக மாறுவார்களாக. இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் உங்களை குணமாக்குவார். என்னை குணமாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி தொடர்ச்சியாக ஜெபியுங்கள். இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.